ரசகுல்லா பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் சொல்லி பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோவில் 2 பேர் காமனாக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவை கிரியேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் நான் ரசகுல்லா பண்ண போகிறேன். இப்போ 1 லிட்டர் பால் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு. 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கிலோ சக்கரை யூஸ் பண்ணணும். இப்போ 1/4 கிலோ சக்கரை எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா வாங்கியிருக்கேன். சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கணும். இந்த 1/4 கிலோ சக்கரை 160 கிராம் தனியாக, ஒரு 90 கிராம் சொல்லி தனியாக. இது எதுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்தது எந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நான் ஒரு 5 ரூபா வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் வந்து 5 ரூபா பாக்கெட் 2 வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை நம்மள்ட்ட அந்த எடுத்து வச்சு இந்த ஏலக்காவை போட்டு நல்லா பொடியை அரைச்சி வச்சுக்கணும். அந்த 90 கிராம் சக்கரை நான் கடைசியில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. இப்போ வந்து எவ்வளோ வெயிட்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கலாம். பெர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 62 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வெயிட்லேருந்து லெஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ரேட் வந்து கடைசியில் சொல்கிறேன். கரெக்டாக யூஸ் பண்ணாமல் கேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 77.8 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். பால் வந்து ஹீட் ஆனால் போதும், நல்லா பொங்கிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லெமனை வந்து வெட்டிட்டு அதில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக புளிஞ்சு விட்டுறலாம். கரெக்டாக இந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தால் போதும். ஜஸ்ட் அந்த பொங்கி வர ஸ்டேஜில் இருந்தாலே போதும். இந்த டைமில் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று புளிஞ்சு விடுங்க. இந்த டைமில் அது பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இதே ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று புளிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அது திருத்திரியே வரணும் பால். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் புனியும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டா போதும். ஏன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த டைமில் அந்த நார்மல் ஹீட் இருந்தாலே போதும். கரெக்டாக என்கிட்ட இருந்த 2 லெமனையும் புளிஞ்சுட்டேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. போக போக இனிமேல் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டெயினர் இருந்துச்சுன்னா இந்த வடிகட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் வெள்ளை துணி மட்டும் நல்லா க்ளீனாக வெள்ளை துணியை மட்டும் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பாலில் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து டேரெக்டாக இதில் போட்டுருங்க. இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ரொம்ப போட்டு புளிஞ்சிடாதீங்க. நார்மலாக அதே வடிஞ்சு வரும். வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறு ஏதோ அந்த எலுமிச்சை பழம் கொட்டை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊற்றி ஒரு டைம் இல்லை 2 டைம் நல்லா ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த எலுமிச்சை பழம் புளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்படிங்கும் போது அந்த ஸ்வீட்டில் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஃபுல்லாலாம் புளிஞ்சு எடுத்துறாதீங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து புளிஞ்சிருக்கணும். ஒரு 30% தண்ணி அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசமலாய் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிருங்க. அப்போ தான் ஈஸியாக பிசைய முடியும். கையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிசைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கரெக்டாக ஈஸியாக எல்லாமே பிசைஞ்சு வரும். ஒரு கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் விடாமல் பிசைங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிசையும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வரும். உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும். அந்த டைமில் நல்லா உருண்டை பிடிச்சி பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு வரலைன்னா திரும்பி ப்ரெஷர் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிசைங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக உருண்டை வந்துச்சுனாலே ஓகே இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு திரும்பி எடுத்து ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிங்க. ரொம்ப பெருசாக உருண்டை பிடிச்சிடாதீங்க. ஏன்னா இதை நம்ம வந்து சக்கரை பாக்கில் வேக வைப்போம். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உருண்டை பிடிக்கும் போது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் உருண்டை பிடிங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருந்தாலும் அதே மாதிரி எல்லா பக்கமும் உருண்டை பிடிங்க. ஏன்னா இது சக்கரை பாக்கில் போடும்போது கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் சக்கரெல்லாம் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கோங்க. இதே கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை நல்லா கொதி விடுங்க. வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம உருட்டி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உருண்டையை போட்டுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க விடுங்க. அந்த டைமில் இந்த உருண்டை பெருசாகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைஸோட இன்னுமே பெருசாகும். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாலும் ஒரு 90 கிராம் சக்கரை தனியாக எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 90 கிராம் சக்கரை போட்டுட்டு அந்த சக்கரை நனைகிற அளவுக்கு தண்ணி போடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த சக்கரை பாகு எந்த ஒரு கம்பி பதமும் தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கரைஞ்சி ஓரளவுக்கு ஹீட் ஆனாலே போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பார்த்தோம் ரொம்பலாம் தேவையில்லை. அதில் வெந்த உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்போட ஒரு 1/2 hour நல்லா அப்படியே விட்டுருங்க. டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா to 70 ரூபா நம்மளுக்கு செலவாயிருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 16 பீஸ் ரசமலாய் கிடச்சிருக்கு. வெளியே கண்டிப்பாக ஒரு பீஸ் 15 ரூபா to 25 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. கேஸுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது 27.8 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26.9 தான் இருக்குது. ஒரு 110 கிராம் அளவுக்கு நம்ம கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வரலாம். ஒரு பீஸ் 20 ரூபான்னு சொல்லி விற்றா கூட நம்மளுக்கு 320 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம செலவு பண்ண 80 ரூபா மைனஸ் பண்ணால் கூட 240 ரூபா இன்னும் இதில் கிடைக்கு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு நீங்களே சொல்லி பாருங்கள்.